What's up மக்களே, வெல்கம் பேக். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். நம்மளோட ராப்டரையும் அண்ட் XL6ஐயும் கொஞ்சம் ரீவொர்க் பண்ண போகிறோம். ஏன்னா அடுத்த ரைட்ஸ்லாம் ராப்டர் பார்க்க வெறித்தனமாக இருக்க போகுது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இந்த ஷாப்க்கு வந்திருக்கோம். இப்போ இருக்கிற ஏரியா வந்துட்டு ஆதம்பாக்கம் சொல்கிற ஏரியா. ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு புது ஸ்டோர் ஒன்று திறந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு மெயினாக டீட்டெயிலிங். ஸோ டீட்டெயிலிங் சொன்னீங்கன்னா பைக் அண்ட் கார் டீட்டெயிலிங் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க. ஸோ ஒரு சின்ன பையன் ஒரு ஆண்டர்ப்ரனராக தொடங்கி இவ்வளோ பெரிய கடையை ஸ்டார்ட் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டெடிகேஷனாக ஒரு வீடியோ பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நம்ம இது கொண்டு வரோம். ஸோ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா AR ஆட்டோ டீட்டெய்லர். ஸோ ராப்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் PPF போடலாம்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த PPF வந்துட்டு எனக்கு என்னோட ரைஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், வித்வுட் எனி ஃபர்தர் டு கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி சினிமேட்டிக் ஷாட் அண்ட் கம்ப்ளீட் வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஃபுல் PPF ஓட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் எல்லாமே தெரிய வரும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், ஆஸ் எ சைட், இவர் தான் நம்ம Athif, இவர் தான் இந்த ஸ்டோரோட இன்சார்ஜ். ஸோ இவர் இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறாரு. ஸோ ப்ரோ, நம்ம வியூஸ்க்கு சொல்லுங்கள், நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ரோ, ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ராப்டருக்கு வந்து PPFக்காக சஜஷன் பண்ணியிருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, PPF எதுக்கு மேஜராக வந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட்டே பார்த்தீங்கன்னா, PPF எதுக்கு பண்ணால் என்ன யூஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. அட் டைம் நீங்கள் ரைடிங் பண்ணும்போது உங்களுக்கு மேஜர் ஸ்க்ராச்சஸ் வந்து வண்டியில் எதுவும் இல்லாது. PPF பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் ஜஸ்ட் டெமோ வேணால் கண்டிப்பாக அது ஆக்சுவலி PPF பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் வந்து PPFலேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது. PVC ஒன்று இருக்குது, TPH ஒன்று இருக்குது, TPU ஒன்று இருக்குது. நம்ம பண்ணுறது வந்து TPU மெட்டீரியல். ஓகே, ஆக்சுவலி நம்ம மேட் வெஹிக்கிள்னால மேட் PPFும் இருக்குது உங்களுக்கு, TPU மெட்டீரியலே இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, மேஜர் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே ஆகாது. ப்ளஸ் வண்டி பார்க்க ஒரு 3 இயர்ஸ் அதுலேயே இருக்குது. 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். ஓகே, நம்ம அந்த மெட்டீரியலுக்கு அப்புறம் 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பீல் ஆஃப் பண்ணாலும் ஷோரூமில் இருக்கும்போது கண்டிஷன் எப்படி இருந்துச்சு ஆஸ் லைக் தட் அந்த மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் நம்ம XL6ல என்ன பண்ண போகிறோம்? எனக்கு என்ன ஆல்ரெடி நிறைய வேலை பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு என்ன பிளான் வச்சுருக்கோம்? XL6ல பார்த்தீங்கன்னா எசென்சியல் PPF பண்ண போகிறோம். மேஜராக நம்ம காரில் எல்லா கார்லையும் பார்த்தீங்கன்னா பம்பர் கார்னர்ஸ் எல்லாம் வந்து நம்ம திரும்பும் போது எல்லாமே அடிப்படும். ஓகே, அதை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா மேஜராக வந்து அது ப்ரொடெக்ட். ஓகே, சூப்பர். டோர் ஹேண்டில்ஸ், மிரர் கேப்ஸ், ஓகே, அது எல்லாமே ஃபுல்லாகவே எசென்சியல் PPF ஒரு கிட் மாரி அது சூப்பர் ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ இது ப்ராசஸ் எவ்வளோ நேரம் எடுக்கும் ப்ரோ டோட்டலாக பண்ண? ஆக்சுவலி ஃபுல் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு half day. ஓகே, ஃபைன். நம்ம பைக்கு ஒரு half day முடிச்சிடலாம் ரெண்டுத்தையும். சூப்பர். ஸோ கைஸ், செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி அவுட்புட் வரப்போ தெரியல, பட் எனிவேஸ் அது ஒரு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். வரதா இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் ஆதம்பாக்கத்தில் AR ஆட்டோ டீட்டெய்லர்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே கண்டிப்பாக வந்துடும். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எனிவேஸ் நான் பின் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக இங்கே வாங்க. உங்கள் பைக்கும் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இங்கே வந்தீங்கன்னா அவங்க சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து XL6 உள்ள கொண்டு வந்துட்டு நம்மளோட PPF ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். Athif வந்துட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நம்மளுக்கு காரில் எந்தெந்த ஸ்பாட்ஸ் வந்துட்டு இம்பாக்ட் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்ஸை நம்ம எப்படி கவர் பண்ணலாம், அது PPF போடுறதுனால என்ன அட்வான்டேஜ், அதை பற்றி எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. PPF மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எசென்சியல் PPF இப்போ பண்ணியிருக்கோம். எசென்சியல் PPF எங்கெங்கே கவர் ஆகும், எதுக்காக அதை எசென்சியல் PPF நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெகுலராக நீடட் நம்மளுக்கு. இப்போ மேபி நம்ம கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அடிப்படுற இடம்னு வந்து சம் ஸ்பேசஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும், பம்பர் கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம கார்னர்ஸ் திருப்பும் போது வண்டியோட ஃபுட் ரெஸ்ட் படும், இல்லை வாலில் போய் தேயும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து சீக்கிரமாக வந்து பீல் ஆஃப் ஆகிடும். அதனால் எசென்சியல் PPF மாரி இந்தமாரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அடிப்படாது, உங்களுக்கு பார்க்க வண்டியும் சேஃபாக இருக்கும். ஆக்சுவலி எசென்சியல் PPF எங்கேயும் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் கேப்ஸில், அதுக்கப்புறம் ஃபுல் 4 பம்பர்ஸ் கார்னர்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் மீன்ஸ் அது சின்னது ஒரு நம்ம நெயில் பட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஹேண்டில்ஸ்குள்ளே வந்து நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் வந்திருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது ஃபுட் ஸ்லிப் இருக்கும்.
ஃபுட் ஸ்லிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் இல்லை வாய்ப்புகள் உண்டு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் உள்ளே எடுத்து வைக்கும் போது பெரியவங்களாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிட்ஸ்லாம் ஏறும்போது அதில் தான் கால் வச்சு ஏறுவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு வந்து எசென்ஷியல் PPF வந்து கவர் ஆகிடும். 3 டைப்ஸ் இருக்குது. PVC ஒன்று இருக்குது, TPHன்னு ஒன்று இருக்குது, TPUன்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ வண்டியில் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா TPU மெட்டீரியல், செல்ஃப் ஃபில்லிங் மெட்டீரியல். ஆக்சுவலி இந்த மெட்டீரியல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸ்க்ராச்சஸ் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெயிலில் விடும் போது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும். இல்லை எங்ககிட்ட மேபி இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து ஹீட்ரு போட்டு ஹீல் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். PPF பண்ணுறதுக்கு டைம் டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ எசென்ஷியல் PPF பண்ணியிருக்கோம், நியர்லி டைம் டியூரபிலிட்டி 4 to 5 hours கிட்டே எடுத்துக்கும். அதுவே நீங்கள் ஃபுல் கார் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு ஃபுல் டே வந்து ப்ராசஸாக இருக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து PPF வந்து ஃபுல் டே ப்ராசஸ் இருக்கும். பட் டெலிவரி டைமுன்றது 3 days டைம் எடுத்துப்போம். நம்ம கார் விட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் வண்டிக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ப்ளஸ் ப்ராசஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா அர்ஜென்ட் நம்ம ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபினிஷிங்னு வராது. அட் த டைம் வந்து நம்ம வாஷிங்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்பீல் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ராப்டரோட வந்துட்டு PPF ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு டேங்கோட சைட்ஸ் ஷ்ரவுட்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதோட ப்ராசஸை பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக PPF போடுறதுக்கு காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, PPF இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வாட்டர் ரெப்லண்ட்டாக இருக்கும். மேலே வந்து தண்ணி தெளிச்சாலும் அது ஸ்லைட் ஆகிட்டு போயிடும். செகண்ட் மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் அவ்வளோ சீக்கிரம் விடாது பாடியில். ஸோ அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இது எங்கெங்கே எந்தெந்த பார்ட்ஸ் போட போகிறோம்னா ராப்டரோட டேங்கோட சைட் ஸ்ட்ரவுட்ஸு, பின்னாடி இருக்கிற 2 ஸ்ட்ரவுட்ஸ் ஒன்று வரும் பின்னாடி பில்லின் சைடில் உட்கார்றதுல டாமினோ 400 அட்வர்டைஸ் பண்ண ஏரியாவில், ப்ளஸ் மட்கார்ட் அண்ட் ஆல்சோ நம்ம டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன்லேயும் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் டைம் வந்துட்டு 3:30. காரோட வேலை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ கார் எடுத்தாச்சு. நம்ம ராப்டர் தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ PPF மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சாச்சு. கொஞ்சம் ஃபினிஷிங் டச்சஸ் இருக்குது, அது மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்சதுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4:35 5:30 முடிச்சிடலாம். வேலையை முடிச்சு கிளம்பிடுவோம். ஸோ கைஸ் அட்லாஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளோட ராப்டரோட ஒர்க்கு வந்து முடிஞ்சது PPFோட as well as நம்ம XL6ஓட முடிஞ்சது. ஸோ நம்ம ஆத்திஃப் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொஸ்டின் சொல்லி நான் கேட்டுறேன். நிறைய பேருக்கு இந்த கடை பற்றி தெரியுமான்னு எனக்கு தெரியல. மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக PPFக்கும் செராமிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், PPFல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, செராமிக்கில் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும், நான் எது போனால் பெட்டர்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம பெஸ்ட் வைஸ் நம்ம போகிறோம். ஸ்க்ராட்ச் வந்து மேஜர் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து PPF வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கே தெரியும் PPFன்றது மேலே ஒரு லேமினேஷன் மாரி ஒரு ஃபிலிம், டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிம் ஒட்டுறது தான் வந்து PPFன்றது. ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்கும் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் தான், PPFும் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் தான். ரெண்டுத்துக்குமே இருக்க பெனிஃபிட்ஸ்ன்றது சேம் தான். செராமிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனர் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ப்ரோ. இப்போ ஃபார் இன் கேஸ் பார்த்தீங்கன்னா சாவி டக்குன்னு கை தவறி விழுது, நம்ம துடைக்கும் போது வர ஸ்க்ராச்சஸ், அந்த ஸ்க்ராச்சஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். கலர் ஃபேட் ஆகாமல் பார்த்துக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செராமிக்ன்றது ஒரு லிக்விட் பேஸ்டு வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். PPFன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் மாரி நம்ம ஓட்டுறதுனால மேஜர் ஸ்க்ராச்சஸ் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ரெண்டுமே பெஸ்ட் தான். பெஸ்ட் இல்லைன்னு சொல்லணும். காஸ்ட் வைஸ் நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் தான், செராமிக் வந்து ரேட் அதிகமாக இருக்குமோ, PPF ரேட் அதிகமாக இருக்குமோ, அந்த மாதிரி டவுட் இருக்குது. செராமிக் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கம்மி, PPFோட
கம்பேர் பண்ணிங்கன்னா செராமிக் வந்து காஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. இப்போ இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் காஸ்ட்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ பிபிஎஃப்க்கு அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டிக்கு அமௌண்ட் பே பண்ணும்போது அதுக்கு ஒர்த் இருக்குமா செராமிக்? கண்டிப்பாக ப்ரோ. பிபிஎஃப் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ ஃபார் பிபிஎஃப்ன்றது காஸ்ட் அதிகம் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பிபிஎஃப் நீங்கள் நியர்லி ஒரு பைக் ஒரு 10,000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது 3 years அதில் மெட்டீரியல் வைஸ் இருக்குது. 3 years இருக்குது, 5 years இருக்குது, 7 இருக்குது, 10 இருக்குது. இப்போ நீங்கள் இன் கேஸ் ஆஃப் 3 yearsக்கு நீங்கள் பிபிஎஃப் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல மெட்டீரியல் டிபியூ மெட்டீரியலுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் 3 years நீங்கள் அந்த ஃபிலிமை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் கொடுக்கும்போது ஷோரூம்லேருந்து எப்படி மேக்ஸிமம் புது வண்டிக்கு தான் போடுவோம். அந்த புது வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. நார்மல் 3 years மெட்டீரியல் போகிறீங்கன்னா 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவே கார் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 95லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. நல்ல மெட்டீரியல் போகிறீங்கன்னா 95லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கார் சொல்கிறது ஃபுல் கார் கம்ப்ளீட் ஃபுல் காருக்கு. இப்போ இந்த சில பேருக்கு வந்துட்டு இல்லை ப்ரோ ஃபுல் கார் இப்போ நம்ம XL6 பண்ண மாதிரி ஒரு சின்ன பாகம் மட்டும் அந்த அதை எஸ்என்சிஎல் பிபிஎஃப் மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஹாஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் படி மாறும் ப்ரோ. இப்போ நம்ம காருக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 15 கிட்ட வந்து ஃபுல்லாகவே பம்பர்ஸ்லேருந்து அந்த டோர் ஸ்லிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து டோர் ஹேண்டில்ஸ் கிட்ட மிரர் கேப்ஸு அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் 15க்குள்ளேயே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் எஸ்என்சிஎல் பிபிஎஃப் பண்ணுறீங்கன்னா. ஓகே. இப்போ நம்ம XL6 பண்ணும்போது இதுக்கு வந்துட்டு எதாவது டைம் டியூரேஷன் கார் வேணும்னு இருக்கா இல்லாட்டா அது வந்துட்டு இல்லை ஹாஃப் டேல வேலை முடிஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு இல்லை ப்ரோ. பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்என்சிஎல் பிபிஎஃப் இருந்தாலும் மார்னிங் கொடுக்குறீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் டெலிவரி. ஆக்சுவலி நீங்கள் மேபி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நானும் வந்து சரி ஓகே பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நீங்களே எமர்ஜென்சி ஒர்க்கு நீங்கள் அதனால தான் வந்து புஷ் பண்ணி கொடுத்தோம். நார்மலாக ஒரு காரோ பைக்கோ எது விட்டுனாலும் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் ஃபுல் பிபிஎஃப் பண்ணோம்னா 2 days டைம் எடுத்துப்போம். 3rd day தான் டெலிவரி பண்ணுவோம். அதேமாதிரி காருக்கு பார்த்தா 3 days டைம் எடுத்துப்போம் ஃபுல் காருக்கு. 4th day தான் டெலிவரி பண்ணுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சுவலி அந்த ஃபிலிம் ஒட்டும் போது கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். சில கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபிலிமில் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது சில பபுள்ஸ்லாம் இருக்கும். அட் டைம் நான் அப்படியே டெலிவரி கொடுத்துட்டேன்னா அந்த பபுள்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட் அப்படியே இருக்கும். அந்த எல்லாமே ஹீல் ஆகிட்டு அப்புறம் டெலிவரி பண்ணால் நீங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஜஸ்ட் ஒரு நாலேஜ் கண்டி கேட்குறேன். இந்த கெமிக்கல்ஸ் நம்ம பாடியோட பெயிண்ட்டில் வந்துட்டு மர்ஜ் ஆகும்போது எந்த இஷ்யூஸ் வரும்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வாட்டர் பேஸ்டு கெமிக்கல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே. அதனால் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ப்ளஸ் அஃபெக்டும் ஆகாது சீக்கிரமாக, இல்லை அஃபெக்டும் ஆகாது உங்களுக்கு. ஒரு செராமிக்கோ பிபிஎஃபோ பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கஸ்டமர் மைண்டில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன? மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே மெயின்டெனன்ஸ் இருக்குது ப்ரோ. இன் கேஸ் ஆஃப் பைக் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு, ஊருக்குலாம் போகிறோம்னா மந்த்லி ஒன்ஸ் ப்ரெஷர் வாஷர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். என்ன பேக்கேஜ் எடுக்கிறீங்களோ இல்லையோ மந்த்லி வாஷ் நீங்கள் நல்ல ஒரு ஃபோம் வாஷ் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரெஷர் வாஷர் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாஷிங்லேயே நிறைய இருக்குது. செராமிக் வாஷ் இருக்குது. அந்த மாதிரிலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகிறதில்ல. ஃபோம் வாஷ் பண்ணாலே அது என்ன ஆக்சுவலி எதுக்காக ஃபோம் வாஷ் பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செராமிக் வந்து மேலே ஒரு லேயர் தான் போட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டஸ்ட்டு எல்லாமே வந்து மேலே போய் அடாப்ட் ஆகிட்டு இருக்கும். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் வாஷர் பண்ணால் தான் ரிமூவ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து திரும்ப ரீஜென்ரேட் ஆகும் அது செராமிக் பொறுத்த வரைக்கும். அதுவே நீங்கள் பிபிஎஃப் பண்ணிட்டீங்கனாலும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வாஷ் பண்ணி தான் ஆகணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். ஜஸ்ட் நம்ம ஸ்கின் மாரி தான். அதுவும் பெயிண்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் இருக்கும், மேலே வந்து கிளியர் கோட் இருக்கும். நம்ம ஸ்கின் எப்படி இருக்கோ லேயர்ஸ் மாரி இருக்கும், அதேமாரி தான் பெயிண்ட்டும் வந்து அதோ லேயர்ஸ் மாரி வந்து அந்த வண்டியில் இருக்குது. நம்ம எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாரி தான். நார்மலாக பைக்கை ஜஸ்ட் பிபிஎஃப் பண்ணுறோமோ செராமிக் பண்ணுறோமோ இல்லையோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா டீசல் வாஷ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டீசல் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா அது வாஷ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நார்மல் வாஷிங்கில் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஆயில் அடிப்பாங்க, அந்தமாரி வாஷ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் அடிக்கடி ஒரு நல்ல ஒரு மெட்ரோ வாட்டர் நீங்கள் வீட்டில் தொடச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஆர்ஓ வாட்டர் இல்லை மெட்ரோ வாட்டர் அதில் வாஷ் பண்ணிங்கன்னா வண்டியோட கலரும் அப்படியே மெயின்டைன் ஆகும். ரஸ்ட் எடுக்க ஆரம்பிக்காது உங்களுக்கு வண்டியில். அண்ட் இப்போது இன்னொரு விஷயம் என்ன கேட்குறேன்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய பிபிஎஃப் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க செராமிக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னு வந்துச்சா காமனாக வர மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்? ஏன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு நம்ம சொல்யூஷன் தான். இப்போ கஸ்டமர் சொல்லிட்டோம்னா ப்ரையராக அதை பார்த்துப்பாங்க. ஓகே இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும். கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ப்ரோ, இல்லைன்னா இல்லை. ஆக்சுவலி அதுக்கு நாங்கள் சொல்லியே கொடுப்போம் கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி வாஷ் பண்ணணுன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறேன்னு ஜஸ்ட் தொடச்சிட்டு விட்டுருவாங்க. அந்த வாட்டர் ஸ்பாட்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்கும். மண்ணோடய தொடச்சிருவாங்க. ஆக்சுவலி செராமிக் பண்ணிட்டீங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்டர் மேலே ஊற்றினாலே மேக்ஸிமம் ஆஃப் தி மட் எல்லாமே வந்துடும். போட்டு நிறைய பேர் ரப் பண்ணுவாங்க. ரப் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா டியூரபிலிட்டி தான் மேலே இருக்க ஒரு லேயர் தான். அது மைக்ரான்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து தேய ஆரம்பிச்சிடும். நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான். நிறைய பேர் இருக்குது டியூரபிலிட்டி இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில பேர் இண்டோரில் விடுவாங்க, அவங்களோட மெயின்டெனன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். சில பேர் அவுட்டோரில் விடுவாங்க, வெயிலே நிற்கும் வண்டி, அவங்களோட மெயின்டெனன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பைக்ஸ்னு வரும்போது உங்களுக்கு வாட்டர் வாஷ் அவைலபிளாக இருக்குது ஸ்டோரில். அப்புறம் ஃபோம் வாஷர்னா ஃபோம் வாஷ் அதாவது வாஷிங்லேயே நிறைய இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாஷிங்லேயே பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இப்போ வந்து எல்லாமே ரீசெண்டாக வந்து ஃபோம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் வாஷர் இருக்கு. இப்போ நம்ம செராமிக் பண்ணுறோம்ல, அதோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 days டியூரபிலிட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த வாஷே உங்களுக்கு கொடுக்கும், கலர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். செராமிக்ல எல்லா பெனிஃபிட்டும் அதுலேயே வரும் உங்களுக்கு, பட் ஹார்ட்னஸ் மட்டும் மேலே இருக்காது. இதுமே நிறைய இருக்கு, வாஷிங்லேயே நிறைய இருக்கு. வாஷிங் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 236 ஸ்டார்ட் ஆகும். 36 200 rupeesனு வச்சுக்கோங்க. 200 rupeesல ஸ்டார்ட் ஆகுது. அதில் என்னென்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டீக்ரீஸ் பண்ணிவிடும். டீக்ரீஸ் எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்டெயின்ஸ் எதனா இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது எல்லாமே கன்னில் ப்ளோ பண்ணாலே போதும். நம்ம ப்ரெஷ்லாம் செயினுக்குலாம் ப்ரெஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கன்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு வேக்ஸ் அப்ளை பண்ணிவிடும். பாடி ஃபுல்லாக வேக்ஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த பிளாக் ட்ரிம்ஸ்லாம் இருக்குல்ல, அது தனி ட்ரெஸ்ஸர் இருக்குது, ட்ரெஸ்ஸர் அப்ளை பண்ணிவிட்டு செயின் க்ளீன் பண்ணிவிட்டு செயின் லூப் அடிச்சு கொடுத்துரும். 200 rupeesக்கு ஸ்டார்டிங் இது. 200லேருந்து பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 800 வரைக்கும் வாஷ் இருக்கும். ஆஸ் பர் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸ்டோரோட டைமிங் என்ன? 9 to 6. 9 to 6, Saturday Sunday also இருக்கா? 7 days working. 7 days every days working. Okay, fine. Calls maybe appointments அந்த மாதிரினா எப்போ வேணா கால் பண்ணலாம், அது ஒரு ப்ராப்ளம். நம்மளோட சேனல் வீடியோ பார்த்துட்டு யாரா வந்தாங்கன்னா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கண்டிப்பா டிஸ்கவுண்ட் இருக்கு. மேபி வந்து பேஸ்ட் ஆன் அந்த வர்க் பொறுத்து வந்து கண்டிப்பா நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஸோ அதனால கண்டிப்பா நீங்களும் வாங்க கைஸ், வந்து பாருங்க. அண்ட் அகைன் Athif ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ பண்ணி கொடுத்ததுக்கு. நிறைய கஸ்டமர்ஸ் கண்டிப்பா வருவாங்க. ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ண தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட ஏஆர் ஆட்டோ டீட்டெயில்ஸோடும் இன்ஸ்டாவோட ஹேண்டில் நான் கீழே கொடுக்குறேன், அவங்களையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த கொஸ்டினாக இருந்தாலும் இன்ஸ்டாலையும் ரீச் அவுட் பண்ணலாம். நம்பர் டீட்டெயில்ஸும் கீழே கொடுக்குற லொக்கேஷனோட நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஆல் ஸ்டே சேஃப். மறக்காம மாஸ்க், சானிடைசர் போட்டுங்க. இந்த வீடியோ காண்டி தான் நாங்கள் கழட்டி வச்சிருக்கோம். See you in the next video. Until then, it's goodbye from Bharat. Bye bye.